வெல்கம் டு தி சேனல் இயற்கை தமிழ். நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி ஆர்கானிக்காக பெஸ்டிசைட் செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னெல்லாம் தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து வேப்பிலை எடுத்திருக்கேன். வேப்பிலை எல்லாரும் வீட்லையுமே மேக்ஸிமம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அடுத்து சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். நீங்கள் இஞ்சி எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ தூரம் எடுத்துக்கலாம் இஞ்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் மிளகு எடுத்திருக்கேன். மிளகு நீங்கள் எந்த விதமான மிளகும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வேப்பிலையை தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்படியே போட்டால் அது வேகாது. ஓகே, நம்ம இப்போ தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இனி இதை எப்படி போட்டு பாயில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ கப்பு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் நம்ம பாயில் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 2 கப் தண்ணி எனக்கு போதுமான அளவு இருக்கும். ஓகே, இதில் இப்போ என்னெல்லாம் போடுறதுன்னு பார்த்தோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் வேப்பிலை போடுறேன். நம்ம வேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருந்த அவ்வளோ வேப்பிலையுமே நம்ம இதில் போட்டு வேப்பிலை போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தோம், அதை போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு. அது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் நம்ம போட்டு இதை பாயில் பண்ணால் பார்க்கலாம். ஓகே, நம்ம எப்படி பாயில் பண்ணு பார்க்கலாம். பாயில் பண்ணதுக்கு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் ஆகும் பாயில் ஆகிறதுக்கு. ஓகே, இது பாயில் பண்ண பிறகு என்னெல்லாம் பண்ணணும்னு ப்ராசஸை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, நம்ம பாயில் பண்ணிடுவோம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா பாயில் ஆயிரும். நீங்கள் இடையில ஸ்பூனை வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கிடுங்க. இல்லைன்னா அந்த இலை வந்து மேலே நிற்கும், உங்களுக்கு சரியாக பாயில் ஆகாது. இது எப்படி வடிகட்டுறதுன்னு பார்க்கலாம். வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டுறதுக்கு நான் ஒரு வடிகட்டி எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நீங்கள் வடிகட்டி எடுத்த பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கலர் வந்துருச்சு, இந்த வேப்பிலை கலரு. இது 100% ஆர்கானிக் தான், நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம அந்த வேஸ்ட் இருந்து இந்த பாயில் பண்ண மிச்சம் உள்ள வேஸ்ட்டு அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஆர்கானிக் ஆகுறதுன்னு ஃபெர்டிலைசர் ஆகுறதுன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது போய் பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ வடிகட்ட சாரில் 2 டேபிள் ஸ்பூன் வேப்பெண்ணெய் விட்டுக்கிடலாம். வேப்பெண்ணெய் எடுக்க விடுறோன்னா எண்ணெய் ஒரு திக்னஸை தரும். அதனால் உங்களுக்கு நீங்கள் இலையிலலாம் அடிச்சிங்கன்னா 2-3 வாரத்துக்கு திக்காக இருக்கும் இந்த சர்ஃபேஸு. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் எடுத்திருக்கேன். உங்கள்ட்ட ஸ்ப்ரேயர் இல்லைன்னா நீங்கள் கையால் குளிச்சு விட்டுக்கிடலாம். ஓகே, நான் ஸ்ப்ரேயரில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் இதில் ஒரு 1/2 பாட்டில் போல் நீங்கள் விட்டு யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வேணும்னா நீங்கள் ஃபுல் பாட்டில் கூட நீங்கள் விட்டு யூஸ் பண்ணலாம். நான் இப்போ 1/2 பாட்டில் விட்டு யூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம இந்த வடிகட்டினா எடுத்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சர்ஃபேஸ் போல் பிடிச்சிருக்கு. இந்த சர்ஃபேஸை நம்ம இலையில் அடிக்கும்போது உங்களுக்கு திக்னஸை தரும். ஓகே, நம்மளை க்ளோஸ் பண்ணி இப்போ இலையில் எப்படி அடிக்கணும்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் ஒரு செடிக்கு மாவு பூச்சி வந்திருக்கு. இந்த மாவு பூச்சியில் அடித்து பார்ப்போம் இது எப்படி எஃபெக்டிவாக இருக்குதுன்னு. இப்போ பார்த்தாலே தெரியும் ஒரு இலையில் ஒரு வெள்ளை கலரில் சர்ஃபேஸ் இருக்கும், அதாங்க மாவு பூச்சி. எல்லாரும் வீட்லேயுமே அந்த செடி வளர்த்திங்கன்னா மேக்ஸிமம் அது வந்துடும். ஓகே, அந்த இதில் நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிடுங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு நாளைக்கு நீங்கள் காலையிலையும் சாயங்காலம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 2-3 வாரத்துக்கு நீங்கள் கவலையப்பட வேண்டாம். கண்டிப்பாக இது எல்லா பூச்சியும் நீங்கள் போயிடும். ஓகே, இது 100% ஆர்கானிக் தான். நான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம இயற்கை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.